ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் இந்தியாவின் தேர்தல் நடைமுறையை குலைக்க முயற்சி செய்வதாக பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தேர்தல் ஆணையத்திற்கு சென்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான பாஜக குழு தலைமையை சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தேர்தல் ஆணையத்திடம் 4 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்ததாக கூறினார். வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட உள்ள ஒவ்வொரு அலுவலரும் அனைத்து நடைமுறைகளையும் தெரிந்து வைத்திருப்பது அவசியம் என வலியுறுத்தியதாக கூறினார். வாக்கு எண்ணிக்கையின் போதும் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கும் போதும் தேர்தல் நடைமுறையின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோரியதாகவும் தெரிவித்தார். தேர்தல் நடைமுறையை குலைப்பதற்கான திட்டமிட்ட முயற்சிகளை கவனத்தில் கொண்டும் அவற்றிற்கு பொறுப்பானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் கூறினார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.